Hello viewers, welcome back to Spicy Tip channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ரெசிபி பார்க்க போறோம். Tutti Frutti அது எப்படி பண்றதுன்னு தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த Tutti Fruttiயை வீட்லயே சூப்பரா ஈஸியா பண்ணலாம். இது பப்பாளி காயில பண்றது. இதுக்கு நல்ல ஒரு காயான பப்பாயா வேணும். கொஞ்சம் செங்காயா இருந்தா பரவாயில்லை, பட் ரொம்ப காயா இருந்ததுனா தான் நல்லா வரும் டெக்ஸ்சர். இதுக்கு நல்லா ஒரு பப்பாளி எடுத்து இந்த மாதிரி நல்லா தோலை சீவி க்ளீன் பண்ணி பொடியாக நறுக்கி வச்சுக்கணும். நான் இந்த பப்பாளியை காயின்னு நினச்சி தான் வாங்கினேன், பட் உள்ளே கொஞ்சம் செங்காயாக இருந்தது. பரவாயில்ல, அதுலேயும் நல்லா தான் வரும். பட் கொஞ்சம் உங்களுக்கு கலரு அந்த செங்காயோட ரெட் கலர்லாம் கொஞ்சம் வரும் அதில். ஸோ இந்த மாதிரி அந்த உள்ளே இருக்கிற சீட்ஸ் எல்லாத்தையும் நல்லா க்ளீன் பண்ணி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணி பொடியாக நறுக்கி வச்சுக்கணும். குட்டி குட்டி க்யூப்ஸாக அழகாக கட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ இதை தர்பூசணி பழத்தில் கூட பண்ணலாம். தர்பூசணியோடைய ரெட் பார்ட்டெல்லாம் நம்ம சாப்பிட்டுடுவோம். அந்த மிச்சம் இருக்கிற அந்த ஒயிட் பார்ட் இருக்கு இல்லையா, அந்த தோலை சீவிட்டு இந்த ஒயிட் பார்ட்டில் கூட இந்த மாதிரி பொடியாக நறுக்கிட்டு டூட்டி ஃப்ரூட்டி பண்ணலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கணும். ஒரே மாதிரி ஈவனாக கட் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்க. இப்போ இதை நல்லா 2-3 டம்ளர் தண்ணியை கொதிக்க வச்சு நம்ம கட் பண்ணியிருக்கிற இந்த பப்பாயாவை ஆட் பண்ணி ஒரு கொதி வர வரைக்கும் பாயில் பண்ணணும். ஃபுல்லாக வேக வைக்கக்கூடாது. ஒரே ஒரு கொதி வந்தால் போதும். கொஞ்சம் இதை மூடியை போட்டு கொஞ்ச நேரம் கொதி வர வரைக்கும் விடலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கொதித்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வடித்து எடுத்துக்கலாம். இப்போ இதை ஒரு பவுலில் தண்ணி இல்லாமல் நல்லா வடித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தண்ணியை சுத்தமாக வடிய விட்டு எடுத்துக்கணும். நான் செங்காயாக எடுத்துருக்கிறதுனால பாருங்கள் கொஞ்சம் எல்லோயிஷாக இருக்குது. இல்லைன்னா ஒரு மாதிரி லைட் க்ரீம் கலராக வரும். இப்போ இதை சர்க்கரை பாகில் போட்டு எடுக்கணும். அதுக்கு தனியாக ஒரு பேனை ஹீட் பண்ணி அதில் 2 டம்ளர் தண்ணி ஊற்றி 2 கப் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் எடுத்துருக்கிற பப்பாயா ஒரு 3 கப்ஸ் பப்பாயா வந்தது. அதுக்கு நம்ம 2 கப்ஸ் சுகர் போட்டுக்கலாம். இப்போ நல்லா இந்த மாதிரி சர்க்கரை எல்லாம் கரைஞ்ச உடனே நம்ம வடித்து வச்சுருக்கிற பப்பாளி காயை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நல்லா இது கொதித்து இந்த சர்க்கரை 1 ஸ்ட்ரிங் அளவுக்கு பாக ஆகணும். கொஞ்சம் ½ ஸ்ட்ரிங்லேருந்து 1 ஸ்ட்ரிங் வரைக்கும் ஆகலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா சர்க்கரை கெட்டியாயிடுச்சு. இந்த பப்பாயாவோட டெக்ஸ்சரும் நல்லா இந்த மாதிரி கண்ணாடி மாதிரி ஆகணும். பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது, கிளாஸியாக. இப்போ இந்த பதம் எப்படி கரெக்டாக இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி எடுத்து இப்படி 2 விரலில் இப்படி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக 1 ஸ்ட்ரிங் வராமல் ½ ஸ்ட்ரிங் வந்தால் போகிறோம். அந்த பிசுப்பு இருந்தால் போகிறோம். இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வெண்ணிலா எசன்ஸ் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு தரம் இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம்.
எசன்ஸ் நல்லா அதில் மிக்ஸ் ஆன உடனே இதுக்கு கலர்ஸ் ஆட் பண்ணலாம். இப்போ நீங்கள் ஒரே கலராக வேணும்னா மொத்தமாக அதிலே போட்டுக்கலாம். இப்போ நீங்கள் தனித்தனியாக வேறு வேறு கலர்ஸ் போடுறதா இருந்தால் தனித்தனி கப்ஸில் இந்த மாதிரி போட்டுக்கலாம். நான் இப்போ 4 கலர்ஸ் ஆட் பண்ண போகிறேன். ஸோ 4 கப்ஸில் இந்த மாதிரி போட்டுட்டு ஃபஸ்ட்டு இதில் எல்லோ கலர் ஆட் பண்ணுறேன். 2-3 ட்ராப்ஸ் விட்டால் போகிறோம், நிறைய போடாதீங்க. கலர்ஸ் கொஞ்சம் போட்டாலே நல்ல கலர் வரும். இதில் ரெட் கலர். இப்போ நீங்கள் இதில் கலருக்கு ஏற்ற மாதிரி எசன்ஸ் கூட நீங்கள் வேறு வேறு விட்டுக்கலாம். நான் முதல்லையே விட்ட மாதிரி வெண்ணிலா எசன்ஸ் மொத்தமாக விடாமல் இந்த மாதிரி தனித்தனி கப்பில் எல்லோ கலருக்கு பைனாப்பிள் எசன்ஸ், ரெட்டுக்கு ஸ்ட்ராபெரி எசன்ஸ், இந்த மாதிரி தனித்தனியாக நீங்கள் வேறு வேறு ஃப்ளேவர் கூட போட்டுக்கலாம், வேறு வேறு எசன்ஸ் விட்டுக்கலாம். இப்போ இந்த கலர்ஸ் எல்லாம் இதில் ஊறுறதுக்கு ஒரு 10 to 12 hours ஆகும். இப்போ இதில் பாருங்கள் ஆரஞ்சு கலர் விட்டுக்கிறேன். ஆரஞ்சுக்கு ஆரஞ்சு எசன்ஸ் கூட விடலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 to 12 hours இது அப்படியே ஊற விடணும். அப்போ தான் அந்த கலர்லாம் நல்லா இதில் இறங்கும். இப்போ 12 hours ஆன அப்புறம் இந்த மாதிரி ஒரு டிஷ்யூவை ஒரு தட்டில் வச்சு தனித்தனியாக இதை ஆற விடணும். அந்த சர்க்கரை பாகெல்லாம் இல்லாமல் வடியை விட்டு எடுத்துக்கணும். மிச்சம் கொஞ்சம் இருக்கிற அந்த ஈரமும் இந்த டிஷ்யூவில் வடிஞ்சிரும். இப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு ஜல்லடை மாதிரி இந்த ஜலிக்கிறதுக்கு வச்சுருப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஜல்லடை பிளேட் மேலே கூட இந்த மாதிரி இதை ஆற வைக்கலாம். அப்போ ஜல்லடை வழியாக கீழே வடிஞ்சிரும் எக்ஸ்ட்ராவாக இருக்கிற அந்த ஈரம்லாம். இப்போ இதில் நம்ம மிச்சம் இருக்கிற அந்த இதுலேயே கலர் எசன்ஸ் எல்லாம் விட்டது, அந்த லிக்விட் உங்களுக்கு மிச்சம் இருந்ததுன்னா அது நீங்கள் வேறு ஏதாவது ஸ்வீட்ஸ் பண்ணுறதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் இதில் வந்து ஒன்றும் இல்லை. இப்போ பாருங்கள் இதில் மிச்சம் கொஞ்சம் ஆரஞ்சு லிக்விடாக இருக்கு இல்லையா, இதை வந்து நீங்கள் வேறு எதுலையாவது கூட ஸ்வீட்ஸ் பண்ணும்போது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது ஒரு 2-3 hours இந்த மாதிரி விட்டிங்கன்னா கொஞ்சம் இந்த ஈரம்லாம் வடிஞ்சிரும். இது இப்படியே விட்டாலும் பரவாயில்ல, நீங்கள் தனித்தனி பிளேட்டில் தனித்தனி கலர்ஸ்க்கு தனித்தனி பிளேட் யூஸ் பண்ணாலும் பரவாயில்ல. இப்போ இந்த தண்ணியெல்லாம் இந்த டிஷ்யூவில் இறங்கிருச்சு. இன்னும் உள்ளே இருக்கிற ஈரம்லாம் ஆடுறதுக்கு தனித்தனியாக பிளேட்டில் கூட நீங்கள் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டிங்கன்னா சீக்கிரமாக ஆறிடும். ஃபேனு கீழே இந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கலாம். சன் ட்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி ஒரு 2 hours இந்த மாதிரி ஆற விட்டிங்கன்னா நல்லா அந்த ஈரம்லாம் போயிடும். இப்போ இது எல்லாத்தையும் தனித்தனியாக நீங்கள் வேணும்னாலும் ஜிப்லாக் கவர்ஸில் போட்டு ஃப்ரீசரில் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா எல்லா கலர்ஸையும் மிக்ஸ் பண்ணி மிக்சடாக கூட வச்சுக்கலாம். எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரீசரில் வச்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஒரு 6 months வரைக்கும் கூட வச்சுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும், கெடாது. கேக்ஸில் ஐஸ்கிரீம்ஸில் எல்லாம் போட்டு கொடுத்திங்கன்னா பசங்கள்லாம் ரொம்ப ஆசையாக சாப்பிடுவாங்க. குட்டி பசங்களுக்கு இதை சும்மாவே கப்பில் போட்டு கொடுத்தாலும் ரொம்ப ஜாலியாக சாப்பிடுவாங்க. கேசரி எல்லாம் பண்ணும்போது கிரேப்ஸுக்கு பதில் கூட இதை போட்டு நீங்கள் பண்ணலாம்.
கோகோனட் பன்ஸ் இந்த தில்குஷ்லாம் பண்ணுறோம் இல்லையா, அதுக்கு ரொம்ப நல்லா யூஸ் ஆகும் இது. நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் தில்குஷ் பண்ணுறது காமிக்கிறேன் இதை யூஸ் பண்ணி. பாருங்கள் எவ்வளோ நல்லா கடையில் இருக்க மாதிரியே சூப்பரான டூட்டி ஃப்ரூட்டி ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப ஈஸியாக அழகாக வீட்லேயே பண்ணலாம். கடையில் உங்களுக்கு ப்ரிசர்வேட்டிவ்ஸ்லாம் ஆட் பண்ணுவாங்க, வீட்டில் ரொம்ப சூப்பராக நம்ம க்ளீனாக நம்மளே பண்ணலாம். இவ்வளோ ஜாலியாக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கே. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்து நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி குக்கிங்.